இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது டிப்ளமா கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸ் புல்லிங் வந்து பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இருக்கிறீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, யார் யாருக்கு வந்து எவ்வளோ காலேஜ் வந்து இருக்குன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க எடுக்கிறீங்கன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணுறதுன்றது வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் தானே கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரீகோர் கவுன்சிலிங்னு சர்டிஃபிகேட் கோர்ஸ் டிப்ளமா கோர்ஸுக்கான வந்து நான் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண போகிறேன். எப்படி வந்து அட்டன் பண்ணுறதுன்றது வந்து பாருங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும். மேலா ஃபீமேலன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையன்றதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் மெத்தட் வந்து இங்கே வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது கவுன்சிலிங்க்கு. நான் வந்து யூபிஐ மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கிறேன். என்னோட பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் மெத்தட் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமான தேர்வு வந்து செய்யப்படுன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா ஒரு 5 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றது வந்து கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட நேம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட் இருக்குன்றது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வந்து எடுக்க போறீங்களோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எந்த காலேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக் வந்து கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா சென்னை காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம்ன்றது வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எந்த கோர்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த காலேஜ் வேணுமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கோர்ஸ் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 29 வந்து சூஸ் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமா எந்தெந்த கோர்ஸு எவ்வளோ காலேஜ் வேணுன்றது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டோட்டலாக வந்து 29 வந்து காலேஜ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கோர்ஸும் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க. லாஸ்ட் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸ் புல்லிங் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து உங்களுக்கான டவுன்லோட் வந்து கேட்குது. அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த கோர்ஸ் இருக்குன்றது வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டவுன்லோட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிறத வந்து செக் பண்ணிக்கின்றது வந்து கொடுத்துருக்காங்க. வந்து கன்ஃபார்ம்ன்றதை வந்து கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் புல்லிங் வந்து OTP வந்து ஒன்று வந்து சென்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாக் ஆப்ஷன் வந்து இருக்குது. சாய்ஸ் புல்லிங் லாக் ஆப்ஷன், அதை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணியிருக்கின்றது வந்து தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். எல்லாமே வந்து பச்சை கலரில் வந்துடும். இந்த பச்சை கலரில் வந்துட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கீங்கன்றது வந்து அர்த்தம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.